ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லெஜண்ட் சரவணன் சாரோட லீடர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோரி என்னென்னா, கார் மெக்கானிக்காக இருக்கிற நம்ம ஹீரோ அண்ட் அவங்களோட பொண்ணு வந்து அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட பொண்ணுக்கு வந்து காது கேட்காது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. எந்த வித பிரச்சனைக்கும் போகாமல் இவங்க பாட்டு அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து தூத்துக்குடி ஹார்பரில் வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிற நம்ம ஆண்ட்ரியா வந்து எப்படியாச்சும் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்றதை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஆண்ட்ரியா வந்து நம்ம ஹீரோவை எப்படியோ இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறதுல ஹீரோவும் ஒரு காரணமாக போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தப்பிச்சாரா, இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்களா இல்லையான்றது தான் ஃபுல் ஸ்டோரியாகவே இவ்வளோ கொண்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாரோட பிகினிங் ஸ்டேஜ்லேயுமே ஆர்எஸ் துரை செந்தில்குமார் வந்து அவங்களுக்கு ஹிட்டாக கொடுத்துருக்காரு. நம்ம எதிர்நீச்சல், காகிச்சட்டை தான் நம்ம பார்த்துருப்போம். கருடன் கூட சூரிக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நம்ம அண்ணாச்சிக்கு இது நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்குமா இல்லையான்றதை நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாச்சியோட படம் பார்த்துருப்போம், நம்ம லெஜண்ட் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து நிறையா பில்டப் சாங்ஸு, அதுக்கப்புறம் ரொமான்ஸு, நிறையா ஒரு மிக்சடாக நிறையாவே அந்த ஒரு படத்தில் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறையா அதில் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதனால் அந்த படத்தில் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணாரோ அது எதுவுமே இதில் இல்லாமல், எந்த பில்டப் சாங் எதுவுமே இல்லாமல், ஸோ நார்மலாக ஒரு மாஸ் கமர்ஷியலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ப்ராப்பராக கொடுத்துட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். எந்தவித பில்டப் இல்லாமல், ஓப்பனிங் இல்லாமல், ஸோ நார்மலாக சட்டிலாக இந்த ரோலை ப்ளே பண்ணிட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இது வந்து லெஜண்டோட ஒரு நல்ல படம்னே நான் சொல்லுவேன். லீடர் வந்து ஒரு அண்ணாச்சிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு துரை செந்தில்குமார். ஸோ அதனால் இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரிஞ்சதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்காக மனுஷன் இறக்கியிருக்காரு. இதில் ஒரு ஃபஸ்ட்டு கிரெடிட்ஸ் வந்து நம்ம டேரக்டர் சொல்லணுன்னா, செகண்ட் கிரெடிட் வந்து நம்ம ஜிப்ரானுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஜிப்ரான்னா காப்பாற்றுறாருன்னே சொல்லுவேன். நிறையா சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் அவரோட பிஜிஎம்னா நிறைய இடத்துல எலிவேட் பண்ணி காப்பாற்றுருன்னே சொல்லுவேன். முக்கியமாக எனக்கு வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி முருகரோட அந்த இதை வந்து ரீமேக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்டு கிளைமேக்ஸில் வந்து அந்த ட்ரெயின்ஸ் ஃபைட் சீக்வன்ஸை வந்து சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவர் பிஜிஎம் போட்ட இதுவும் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் ஜிப்ரானுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லுவேன். ஸோ செகண்ட் ஹீரோவாக அவர் தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறாரு. இந்த படத்தில் எனக்கு வந்து நிறையா சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமாக இன்டர்வெல்லில் வந்து இன்டர்வெல் வந்து இந்த படத்தில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமாக அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஆக்ஷன் ட்ரெய்லர்னு சொல்லிவிட்டு அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அதை ரியாக்ஷன் பண்ணியிருப்போம், நம்ம சேனலில் கூட இருக்குது. ஸோ இவங்க அந்த கோரியோகிராஃப் பண்ணது எல்லாமே சேம் ஃபைட்டாக சிமிலராக இல்லாமல் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோரியோகிராஃப் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னே சொல்லுவேன். எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராகவே அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபைட் சீன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் காரு, பைக்கு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் எல்லாத்தையுமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷனில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. எஸ்எஃப்எக்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓவராலாக டெக்னிக்கல் டீம் ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் போயே ஆகணும். இதில் வந்து நிறைய காஸ்டிங் இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ ஆண்ட்ரியா, பாயல் ராஜ்புட், இயால் வந்து நம்ம லியோவோட பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அண்ணாச்சிக்கு பொண்ணாக இவங்க நடிச்சிருப்பாங்க. சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஷியாம், சந்தோஷ் பிரதாப் தான் இதில் வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ அப்புறம் லால் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அமிர்தா ஐயர், விடிவி, அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கம்மியாக இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவலாக அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருந்தது. என்னடா நிறைய பாசிட்டிவாக சொல்கிற, நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் சொல்கிறது வந்து, ஸோ ப்ரீவியஸ் மூவியை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறையாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காது. பட் ஆனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன்னுமே கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா நிறைய எமோஷ்னல் சீக்வன்ஸ் வந்து பிஜிஎம்மாக அவங்க வந்து அழகாக அவங்க மூவ் பண்ணால் கூட ஆக்டிங்கில் வந்து இன்னுமே கொஞ்சம் அவர் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னே சொல்லுவேன். ஸோ லெஜெண்டை கம்பேர் பண்ணப்போ இந்த படத்தில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்ஷன் சீன்ஸில் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் இன்னுமே கொஞ்சம் இந்த எமோஷ்னல் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிஜிஎம் வச்சு தள்ளிட்டு போகாமல் கொஞ்சம் நல்லாவே அவரே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணான்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஆக்டிங் பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்க போகும்போது என்ன நம்மளால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும். நீ என்னடா ஆக்டிங் பற்றி தான் பேசுகிற அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு நார்மல் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லை. ஸோ நம்மளும் நிறைய மூவி பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து ஒரு சில ஒரு சஜஷன், ஒரு ரிக்வெஸ்ட் அவ்வளோதான், தவிர மிச்சபடி எதுவுமே இல்லை. இன்னொரு நெகட்டிவாக நான் பார்க்குறது வந்து அவங்க ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த இவங்களுக்கான அந்த பாண்டிங், அந்த ஸ்டோரி எப்படி இவங்க குழந்தை பிறந்ததுன்ற அந்த விஷயம் எல்லாத்தையுமே அழகாக அவங்க எடுத்துன்னு போயிருந்தாங்க. பட் எவ்வளோ தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் இல்லைனாலும் இவங்க வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமான அந்த ட்விஸ்ட்டை வந்து அழகாக ரிவீல் பண்ணாங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கோ இல்லை ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க ட்விஸ்ட்டுன்னு அவங்க இழுக்க போகும்போது நம்ம எந்த சீனையுமே உண்மையாக நம்மளால் பார்க்கவே முடியலன்னே சொல்லலாம். ஓகே, ட்விஸ்ட்டு இருக்குன்றது நான் தப்புன்னு சொல்லலை. பட் நீங்கள் வந்து ட்விஸ்ட்டு வச்சு மட்டுமே படமாக வச்சுருந்தேன்னா அப்போ ஒரு நார்மலாக ஒரு சீனை பார்க்க போகும்போது கூட இது எப்படி இருந்தாலும் உண்மையாக இருக்காதுடா, எப்படி இருந்தாலும் இதுவே ட்விஸ்ட்டுன்னு சொல்ல போகிறாங்கடா, இல்லை ஏதாவது காட்ட போகிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொண்டு வருது. நம்ம பார்க்குற சீன்ஸே நம்மளுக்கு உண்மையாக இல்லையான்ற அந்த ஒரு ஃபீல் கொண்டு வருதுன்னே சொல்லலாம். இவங்க வந்து ட்விஸ்ட்டு எங்கே ஹைப் ஏற்றணும், ஹைப் இறக்கணுன்றது ஃபஸ்ட் ஹாஃபில் அழகாக வச்சுருந்தது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அது ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சில சீன்ஸ் பார்க்கும்போது நல்லாவே அது வந்து எமோஷ்னலாக நம்மளுக்கு நல்லா கன்வே ஆச்சு. பட் ஆனால் அதை வந்து அதையும் அவங்க ட்விஸ்ட்டுன்னு ரிவீல் பண்ண போகும்போது இல்லை நீ பார்த்தது உண்மை இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல போகும்போது டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டுமே இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்றது எனக்கு தோணுது. அண்டு தேர்டாக நான் சொல்கிறது வந்து இதில் கண்டினியூட்டி மிஸ்டேக்கு, லாஜிக்கல் மிஸ்டேக்குன்றது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகும்போது லாஜிக்கல் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அப்புறம்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதர் தென் இந்த படம் வந்து ஒரு நல்ல வாட்சபிள் ஃப்ளிக்காகவே இருந்ததுன்னே சொல்லுவோம். ஒரு பாப்கார்ன் டைம் ஃப்ளிக்கு மாதிரி இந்த படம் வந்து. இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்னா இதோட பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஒரு சக்ஸஸ் வச்சுன்னா பார்ட் 2 வர வாய்ப்பும் இருக்குது. ஸோ பார்ப்போம் பார்ட் 2 வருதா இல்லையான்றது. ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்களா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, பழைய லெஜண்ட் படத்தோடு இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கா, இல்லை எனக்கு லெஜண்ட் படம் மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.